காய்ஸ், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா சூப்பரான சுவையான சேமியா கிச்சடி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றுங்க. அதில் கடுகு, கருவேப்பில்லை, அப்புறம் பெரிய வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், பீன்ஸ் அதெல்லாம் போட்டு ஒரு வதக்கிடுங்க. நல்லா ப்ரௌனிஷாக வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் பச்சை பட்டாணி சேர்க்குறேன். அது சேர்த்தா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சேமியா கிச்சடி. நெக்ஸ்ட்டு நான் இஞ்சி போடுறேன். நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் தூள் காயம் ஆட் பண்ணுறேன். நான் எண்ணெயில் அது நல்லா வதக்கணுன்னால கொஞ்சம் எண்ணெயில் ஊற்றி வதக்குறேன். நெக்ஸ்ட்டு நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு 400 ml தண்ணி ஊற்றணும். நான் 2 பாக்கெட் போடுறதுனால 800 ml தண்ணி ஊற்றுறேன். நான் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மஞ்சத்தூள் போடனாலும் போடலாம். நான் மஞ்சத்தூள் போடுறேன். அப்புறம் நம்ம நல்லா வறுத்த சேமியா ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கிடுங்க. சேமியா உடையாமல் அடியில் நல்லா கிண்டி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். உங்களுக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் லேசாக அடி பிடிச்ச மாதிரி இருந்தாலும் கருக விட்றாதீங்க. அவ்வளோதான், மல்லியை போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக சூப்பராக சுவையான சேமியா கிச்சடி ரெடி. வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.